வெல்கம் டு சகாயா விலாக்ஸ். இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, புதிய பம்பன் பாலத்தோட மண்டபம் பகுதி. இங்கே வந்து எல்லா பணிகளும் நிறைவடைஞ்சிருச்சு. ஸோ நம்ம நின்றுட்டு இருக்க இடம் பார்த்தீங்கன்னா, பழைய ட்ராக் இருந்த இடம். பழைய ட்ராக் இருந்த இடத்துல ட்ராக்லாம் அப்புறப்படுத்திட்டாங்க. அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி தான் புதிய ட்ராக் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இதில் தான் வந்து சில வாரங்களுக்கு முன்னாடி வந்து ரயில் இன்ஜின் வந்து எலக்ட்ரிக் போல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறக்காண்டி வந்துருந்துச்சு. நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ இங்கேருந்து பணிகள் முடிஞ்சிருச்சு. எப்படி இருக்குது எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு நான் ஃபுல்லாக காட்டுறேன், வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். எல்லா பணிகளும் முடிஞ்சிருச்சு. எலக்ட்ரிக் போல்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ரிமைனிங் ஒர்க்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா, லெஃப்ட்டு தூக்கு பாலத்தை வந்து மையப்பகுதியை கொண்டு வந்தோன்னா தான் அடுத்த வேலைகள் வந்து நடைபெறும். இப்போ நான் வந்து உள்ளே நடந்து போகிறேன். 2க்கு நடுவில் பார்த்தீங்கன்னா, தண்டவாளத்துக்கு நடுவில் ஒரு நடைபாதை மாதிரி அமைச்சிருப்பாங்க. இந்த நடைபாதை எதுக்குன்னா, ரயில் தண்டவாளங்களை பராமரிக்கிறவங்க நடந்து போகிறதுக்காண்டி இந்த நடைபாதை வந்து அமைச்சிருக்காங்க. சைட்லேயே வந்து ஒரு நடைபாதை இருக்குது. பட் அதில் வந்து பொதுமக்களை அலோவ் பண்ண மாட்டாங்க அதிகபட்சம். ஏன்னா வந்து இது கடலுக்கு மேலே அமைஞ்சிருக்க பாலம். அதனால் வந்து டேஞ்சர் அப்படிங்கிறனால போக்குவரத்து ஆரம்பிக்கும் போது யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா, எலக்ட்ரிக் போல்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த மாதிரி ட்ரெயின் வரும்போது நம்ம ஒதுங்கி நிற்கிற இடத்துல மட்டும் இந்த போல்ஸ் வந்து உள்ளேயும் மெத்த பகுதியில் வந்து வெளியே இருக்கும். ஸோ இங்கே இந்த போல்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதில் தான் வந்து பக்கத்தில் வந்து ஸ்டே கம்பி ஊன்றதுக்கான ஒரு சின்ன போஸ்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் தூரம் அப்படியே உள்ளே போகலாம், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இங்கே வந்து எல்லா பணிகளும் நிறைவடைஞ்சிருச்சு. இதெல்லாம் ரயில் ஓடுனுச்சு. ரயில் ஓடுனதை நிறைய பேர் பார்த்தீங்க. ஸோ எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு இந்த பகுதியில் ரயில் வந்து. நம்ம வீடியோ பார்க்குற எல்லோரும் கேட்குற கேள்வி என்னென்னா, இது வந்து இரட்டை ரயில் வழித்தடமாக அமையுமா அப்படின்னு தான் கேட்குறீங்க. ஆமாங்க, இது வந்து இரட்டை ரயில் பாதையாக தான் வடிவமைச்சிருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு இதில் வந்து இரட்டை வழித்தடம் போட மாட்டாங்க. மதுரை ராமேஸ்வரம் இடையே இரட்டை வழித்தடம் அமைக்கப்படும் போது இதில் வந்து இரட்டை வழித்தடம் அமைக்கிற மாதிரியே வந்து அந்த பில்லர்ஸ் வந்து பெருசாக கட்டியிருக்காங்க. பக்கத்தில் உங்களுக்கு காட்டுறேன், பார்த்தீங்கன்னா தெரியுதுல்ல, அதில் தான் வந்து பக்கத்தில் இன்னொரு கார்டர் வச்சு ஸோ அங்கிட்டும் வந்து எலக்ட்ரிக்கல் போல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் வந்து இது வந்து இரட்டை வழித்தடமாக அமையும். ஸோ அமையும் போது இன்னொரு பாலம் கட்டணுங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் கார்டரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ட்ராக் போட்டுடலாம். இதுக்கு ஒரு சின்ன அப்டேட்டாக வந்து நம்ம தூக்கு பாலத்தில் பார்த்தீங்கன்னா, இரட்டை வழித்தடத்தோடு தான் தூக்கு பாலம் அமைய இருக்குது. அது மட்டும் டபுள் ட்ராக்கோடு இருக்கும் செப்பரேட்டாக. ஸோ இப்போ நான் எங்கே போகிறேன்னா, உள்ளே வந்து நம்ம ட்ரெயின்ஸ் வரும்போது ஒதுங்கி நிற்கிறதுக்கு ஒரு இது மாதிரி கட்டியிருப்பாங்க, பாதை மாதிரி. அந்த நடைபாதை கொஞ்சம் உள்ளே. ஸோ அங்கே தான் போகிறேன். இந்த இடத்துல மட்டும் தான் வந்து எலக்ட்ரிக்கல் போல்ஸ் வந்து உள்ளே வரும். மற்றபடி எல்லாத்துலேயும் வந்து எலக்ட்ரிக்கல் போல்ஸ் வெளியில் தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து ரொம்ப அதிகமாக இரும்பு துரு பிடிக்கும் அப்படிங்கிற இடங்கிறனால ஸோ அந்த இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் ஒரு பிளாஸ்டிக் மாதிரி போட்டு கவர் பண்ணிடுறாங்க. ஸோ இதனால் வந்து லைஃப் அதிகமாகும். ஸோ ரொம்ப ஒரு பக்காவாக ஸோ 21ஆம் நூற்றாண்டோட இந்தியாவில் இன்னொரு பொறியியல் அதிசயமாக ரயில்வேயோட ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட்டாக அந்த பாலம் இருக்க போகுது. ஸோ இந்த இடத்துல வந்து இரட்டை ரயில் பாதை வரும்போது கேர்டர் ஃபிக்ஸ் பண்ணி ட்ராக் அமைப்பாங்க. அந்த பகுதியில் இப்போ நம்ம நின்றுட்டுருக்கோம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா, காற்றோட வேகத்தை அளக்கிறதுக்கு பயன்படுத்துகிற கருவி. இதன் மூலிமா காற்றோட வேகத்தை வந்து தீர்மானிப்பாங்க. இதுக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே சிக்னலும் ஆப்ரேட் ஆகும். ஸோ அதிகமான காற்று இருந்தால் அந்த சிக்னல் கிடைக்காது. ஸோ இப்போ நான் வந்து ரொம்ப தூரம் போகலை, அதனால் வெளியே வந்துட்டேன். நான் ரொம்ப தூரம் போனால் ரொம்ப தூரம் நடக்கணும். கிட்டத்தட்ட போக வர 4 கிலோமீட்டர் நடக்கணும். ஸோ அவ்வளோ தூரம் போனாலுமே அதுதான் இருக்க போது. உங்களுக்கு முடிஞ்ச வரை காமிச்சிட்டேன். ஸோ நீங்கள் எதனாலும் கமெண்ட்டில் கேளுங்க. நம்ம உங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் வந்து எல்லா அப்டேட்டும் போட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ இப்போ வந்து பழைய பாலத்துக்கு போகிறோம். பழைய பாலத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து பழைய பாலத்துக்கு வந்துவிட்டோம். கடல் வந்து ரொம்ப வத்தில் இருக்கனால கடலில் கீழே உள்ள பாறைகள்லாம் தெரியுது. நீங்கள் யாராச்சும் பழைய பாலத்தில் ட்ரெயினில் போயிருக்கீங்களா? போனீங்கன்னா உங்கள் பயண அனுபவம் எப்படி இருந்துச்சு? இல்லை நான் போகணுன்னு நினச்சேன், கடைசியில் போக முடியல அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிலாக சொல்லிட்டு போயிருங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த பாலம் வந்து ஒரு நினைவு சின்னமாக மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பழைய பாம்பன் பாலத்தில் கடைசியாக போன ட்ரெயின் எதுன்னு பார்த்திங்கன்னா, ராமேஸ்வரத்துலேருந்து செகந்தராபாத் போன ஸ்பெஷல் ட்ரெயின் தான். ஸோ இந்த பழைய ட்ராக் இருந்த இடத்துல ட்ராக்கில் ரிமூவ் பண்ணி புதிய ட்ராக் அமைச்சா ரயிலும் வந்துருச்சு. இந்த இடத்துல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு சின்ன போட்டு ஜெட்டி மாதிரி போட்டிருந்தாங்க கற்களை அடுக்கி. இங்கே பணிகள் முடிஞ்சோன்னா அந்த கடலில் போட்ட அதெல்லாம் எடுத்துட்டாங்க. ஸோ இங்கே வந்து எல்லா பணிகளும் முடிஞ்சிருச்சு. இனி வந்து அந்த தூக்கு பாலத்தை வந்து அமைச்சதுக்கப்புறம் பாம்பன் சைடு பணிகள்லாம் நடைபெறும். அது ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும். ஸோ முடிஞ்சோன்னா ரயிலில் போகலாம். நானும் எதிர்பார்த்துட்ருக்கேன். கண்டிப்பாக நம்ம சேனலில் நீங்களும் பாருங்கள். எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.